ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி டெய்லர்ஸ். போடக்கூடிய டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். பால் செயின், கோல்டு கலர் ஜெரி த்ரெட், ப்ளூ கலர் சில்க் த்ரெட், கோல்டு கலர் திலகம் சிப் ஸ்டோன், 2 பீட்ஸ், ஜெர்தோசி ஸ்ப்ரிங். ஜெரி த்ரெட் எடுத்திருக்கேன். செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். செயின் ஸ்டிச் போட்டு ஃபேப்ரிக்கில் போட்டு பீட்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப 2 பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எடுத்துகிட்டு நம்ம ரெண்டு பீட்ஸ் கடையில் ஒவ்வொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டு போடணுன்ட்டு இல்லை, இந்த மாதிரி சைடு ஸ்டிச் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபஸ்ட் லைன் வந்து நம்ம பால் செயின் போட்டதுக்கு பதிலாக அது கூட சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வந்து சீக்கிரம் பீட்ஸ் கருத்து போகாமல் இருக்கும் ஃபேப்ரிக்கில் போடாமல். பீட்ஸ் போட்டுட்டு திரும்பவும் நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். திரும்பவும் ஒரு லைன் பால் செயின் போட்டுக்கலாம். இந்த பீட்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 7 பீட்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த 2வது பீட்ஸ்லேருந்து எடுத்திருக்கேன். 4 பீட்ஸ் எடுத்திருக்கேன். பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 பீட்ஸ் எடுத்துக்கலாம். திரும்ப 1 பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு திலகம் சிப் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஷார்ப் பகுதி வந்து கீழ்ப்பக்கம் வரணும். இந்த பீட்ஸை பக்கத்து வர்றது மாதிரி போடணும். ஸ்டோன் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த மாதிரி பீட்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் இங்கே ஸ்டோன் போட்டுக்கலையோ அதை மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம பீட்ஸ் இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். இப்போ பீட்ஸு ஸ்டோன்லாம் போட்டுட்டு நான் ஒரு திலகம் சிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல இந்த ஸ்டோனுக்கு நேராக ஷார்ப் பகுதி வந்து மேல் பக்கம் வரத மாதிரி இந்த ஃப்ளவர் போட்டிருக்கோம் இல்லையா, இதில் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஜெரி த்ரெட் எடுத்திருக்கேன். செயின் ஸ்டிச்லாம் போட்டுட்டு த்ரெட் ஒர்க் போட்டுக்கலாம். சில்க் த்ரெட்டில் 3+3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துருக்கேன். செயினை ஒட்டிலுமே நீடில் வர்றது மாதிரி எடுக்கணும்.
த்ரெட்டு வந்து செயினை ஒட்டிலுமே நம்ம வந்து போடணும். இப்போ த்ரெட் ஒர்க்லாம் முடிச்சுட்டு இந்த ஸ்டோனை சுற்றிலும் ஜர்தோசி ஒர்க் போட்டுக்கலாம். இந்த ஸ்டோனை சுற்றிலும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜர்தோசி ஸ்ப்ரிங் தேவையோ அந்த அளவுக்கு இது மாதிரி வச்சு பார்த்துட்டு கட் பண்ணணும். ஒன்று கட் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு வந்து நம்ம எல்லாமே கட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. இந்த ஃப்ளவரை சுற்றிலும் போட்டிருக்கோம் இல்லையா 3 ஸ்டோன், இதுக்கு மட்டும் நம்ம ஜர்தோசி ஒர்க் போட்டுக்கலாம். இந்த ஸ்டோன் ஷார்ப் பகுதி பக்கத்தில் நான் நீடியில் எடுத்திருக்கேன். திரும்பவும் நம்ம அது பக்கத்துலேயே போட்டுக்கலாம் உள் பக்கம். போட்டுட்டு இந்த பீட்ஸ் நடுவில் நம்ம வந்து ஒரு 2M பீட்ஸ் போட்டுக்கலாம். ஸ்டோன் பக்கத்தில் ஒரு 3M பீட்ஸ் போட்டுக்கலாம். இந்த ஸ்டோனில் ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டோம் இல்லையா, இப்போ இதில் போட்டுக்கலாம். சிங்கிள் த்ரெட்டில் போடணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து த்ரெட்டு தெரியாமல் இருக்கும். அதேமாதிரி த்ரெட்டு வந்து சேம் கலர் த்ரெட்டில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டோனை சுற்றிலும் நம்ம கொண்டு வரணும். இப்போ ஜர்தோசி ஸ்ப்ரிங்லாம் போட்டுட்டு இந்த த்ரெட் ஒர்க் போட்டிருக்கோம் இல்லையா, இதில் வந்து நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் வந்து நான் இதிலேருந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதுக்குள்ளே போட்டுக்கலாம். லைட்டாக ஃபேப்ரிக்கில் போட்டுக்கலாம். பீட்ஸ் வந்து நான் 9 பீட்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தேவையோ, அந்த ஃப்ளவர் போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த இதுக்கு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இதிலேருந்து இது வரைக்கும் எந்த அளவுக்கு தேவையோ அத்தனை பீட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம நீடில் வந்து இது ஒட்டிலுமே எடுத்துக்கலாம். இது ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இது 2லையும் நம்ம வளைவாக போட்டுட்டு இது வந்து ஷார்ப்பாக போடணும். போடுறப்ப த்ரெட்டை வந்து ரொம்ப இழுக்க வேண்டாம்.
ட்ரை ஆனதுக்கப்புறம் சைடு ஸ்டிச் போடுறப்போ உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். இது போட்டுட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் திரும்ப இதில் போட்டுக்கலாம். த்ரெட் இதில் போட்டுட்டு நம்ம இங்கே போடுறப்ப த்ரெட்டை வந்து ரொம்ப பிடிச்சி இழுக்காதீங்க, கொஞ்சம் ஃப்ரீயாகவே போடுங்க. இப்போ பீட்ஸ்லாம் நம்ம போட்டோம். போட்டுட்டு நெக்கை சுற்றிலும் அங்கங்கே ஒவ்வொரு ஸ்டோன் போட்டுக்கலாம். இந்த ஸ்டோனை சுற்றிலும் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஸ்டோனை ஒட்டிலும் நீடில் எடுத்துகிட்டு 3 பீட்ஸ் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். குட்டி குட்டி ஃப்ளவர் மாதிரி நெக்கை சுற்றிலும் நான் போட்டிருக்கேன். பாருங்கள், ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னு ரொம்பவே நீட் அண்ட் கிராண்டாக இருக்குது. ரொம்ப சிம்பிளான ஒர்க் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.